மருத்துவ திருத்த சட்டம் இந்த விவாதத்திலே ஒரு சில விடயங்களை குறிப்பிடலாம் நினைக்கின்றேன். இந்த நாட்டினது வரவுக்கு ஏற்றால் போல் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான வழிவகைகள் காணப்பட வேண்டும். கடந்த ஆட்சியின் போது பெறப்பட்ட கடன்களை திரும்ப செலுத்துவதற்கு சர்வதேச நாடுகளிடம் கடன் வாங்கும் நிலைமையே ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்திலே நாட்டின் அபிவிருத்தியையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை உள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இயல்பு நிலைமை திரும்புவதற்காக பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் எதிர்பார்த்துள்ளன. ஆனால் இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கத்தைப் போலவே இந்த 2 மாகாணங்களுக்கும் குறைந்தளவான நிதியை ஒதுக்கியுள்ளது. ஒதுக்கிய நிதியில் பெரும்பகுதி மீண்டெழும் செலவினங்களை சமாளிப்பதற்கே செலவழிக்கப்படுகின்றது. வழமை போன்று பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீடு வரலாறு காணாத வகையில் அதிகரித்து செல்கின்றது. வரப்போகின்ற வரவு செலவு திட்டத்திலாவது இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டுள்ள உண்மையான தேச பக்தர்களை கண்டுபிடித்து தேச பக்தியுடன் பொருளாதார வல்லுநர்களை அடையாளம் கண்டு அவர்களின் உதவியுடன் முழு நாட்டுக்குமான பாரபட்சமற்ற ஒரு வரவு செலவு திட்டத்தை இந்த அரசாங்கம் முன்வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு முக்கியமான 2 விடயங்களை இந்த சபையினுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருக்கின்றேன். தற்சமயம் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இந்த முன்னாள் போராளிகளுக்கான விச ஊசி ஏற்றப்படுவது தொடர்பாகவும் நேற்றைய தினம் இலங்கையில் இருக்கக்கூடிய சிறைகளில் இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளுடைய உண்ணாவிரதம் தங்களுடைய விடுதலை தொடர்பான விடயங்கள் தற்சமயம் ஒரு வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய அளவிலான ஒரு பூதாகரமான பிரச்சனையாக இருக்கிறபடியினால் இந்த 2 விடயங்களையும் இந்த சபையினுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். முக்கியமாக நேற்றைய தினம் நான் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்றிருந்த வேளை அங்கே அரசியல் கைதிகள் உண்ணாவிரதம் இருந்த அரசியல் கைதிகளை நான் சந்தித்திருந்தேன். அங்கே ராசையா ஆனந்தராசா 37 வயசு, இவர் யாழ்ப்பாணம் பரணியை சேர்ந்தவர். இவர் 2006ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு 2012ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டவர். மீண்டும் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு இவர் தன்னுடைய விடுதலையை வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருந்த வேளையில் இவருடைய உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இவருக்கு 2 ஊசிகள் ஏற்றப்பட்டன. இந்த 2 ஊசிகள் ஏற்றப்பட்டதுக்கு பிற்பாடு இவருடைய உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தற்சமயம் ஒரு மனநோயாளியாக மாற்றப்பட்டிருக்கின்றார். ஆகவே இவருடைய உடல்நிலை மோசமடைந்து செல்கின்றது. இவரை போன்று அதாவது 12000 முன்னாள் போராளிகள் தடுப்பு முகாம்களில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 12000 பேரிலே 107 பேர் அதாவது இளம் முன்னாள் போராளிகள் 107 பேர் இறந்திருக்கின்றார்கள்.